பாடி. பாட்டு சொல்லியிருக்கேன், பாட்டு பாடுவாங்க. அதுக்கப்புறம் நச்சரி வாசிக்கிறீங்களோ? இல்லை, நச்சரி இல்லை, நான் வாசிக்கிறேன். நீங்கள் ப்ரேயர் பண்ணிடுறேன். பாட்டு முடிச்சு வாசிங்க. பாட்டு முடிச்சு பாட்டு முடிச்சு பாடுவாங்க பாடுவாங்க. தன்னை போல ஆட்சி தோள் மீது சுமந்தி என் இயேசையா, தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா, உன்னை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஏசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 வரை. சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகி ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி கண்ணீரை போல காத்து வருகின்ற நற்கருணாதரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இதோ இந்த பேகம்பூர் பகுதி வளாகத்தை நிறைவாக ஆசீர்வதித்திரணும். உம்முடைய இறை பிரசன்னம் ஒவ்வொருடைய பணி வாழ்விலும் இருந்தவர்களை உயர்த்த அருள் புரிந்திரணும். சிறப்பாக இந்து இஸ்லாமிய நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து நீடிய ஆயுளுடன் ஆசீர்வாதமாக இருக்க அருள் புரிந்திரணும். அவர்கள் செய்து வருகின்ற சிறு குறு தொழில் அனைத்து தொழில் பணிகளையும் கடைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து மென்மேலும் அவர்கள் வியாபாரம் வளர்ச்சியடைய அருள் புரிந்திரணும். எந்த ஒரு தீய சக்திகளும் எந்த ஒரு தீய மனிதர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் தடைகளாக இல்லாதபடி நீர் அவர்களை பாதுகாத்து உயர்த்தியிரணும். அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரணும். உம்மை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பேகம்பூர் பகுதி மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திரணும். அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், கருத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி
அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் ஞானத்திலும் விவேகத்திலும் இறைபக்தியிலும் வளர்ந்து நல்ல எதிர்கால வாழ்வை அருள் புரிந்தருளும் அப்பா. ஆசீர்வதியும். இளைஞர்கள் இளம் பெண்களை ஆசீர்வதித்தருளும். சிறு குறு தொழில் செய்கின்றவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து உயர்த்தியிருளும். சிறப்பாக எங்களுடைய பங்கின் வளர்ச்சிக்காக பல்வேறு வகையில் உதவி செய்து செபஸ்டின் ஆக்னேஸ் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அந்த குடும்பத்திற்கு நீர் செய்து வருகின்ற அருள் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிந்தருளும் அப்பா. தொடர்ந்து அந்த குடும்பத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை பொழிந்து அவர்கள் கட்டி கொண்டிருக்கின்ற வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க அருள் புரிந்தருளும். குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் ஞானத்திலும் விவேகத்திலும் இறைபக்தியிலும் வளர்ந்து நல்ல எதிர்கால வாழ்வை அருள் புரிந்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உம்மை நாங்கள் பின்பற்றி உம்மை பிரதிபலித்தவர்களாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் வாழ அருள் புரிந்தருளும். ஒவ்வொருவரையும் அன்பும் இரக்கமும் நேசமும் பாசமும் கொண்டு நேசிக்கின்ற பிள்ளைகளாக, ஒவ்வொருவரையும் சகோதர சகோதரிகளைப் போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உயர்த்தி காத்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பணிந்து ஆராதிப்போம். பழைய முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களானே மனிதன் இதனை அறிய தந்தையவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு மகிமை வாழ்ந்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகவே. வானினின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.